Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் போலி எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்தியான ஒரு டிஷ்ங்க. வாங்க இந்த தேங்காய் போலி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த தேங்காய் போலி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பும் நெய்யும் நல்லா ஒண்ணோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா கையால் பிசைஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்த பிறகு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்த பிறகு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் வந்து மாறக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நம்மளுக்கு நல்லா இலகி வருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இலகி வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி எதுவும் இடையில சேர்க்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த வெல்லம் உருகி வரும்போது நம்மளுக்கு தண்ணி போதுமானதாக இருக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கிச்சன் டாப்பில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு நம்ம வந்து சின்ன பீஸ் உருண்டை எடுத்து சப்பாத்தி மாவு உருட்டும் இல்லைங்களா, அதே போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு கட்டை இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட உருட்டிக்கலாம். பாருங்கள் இது போல் நல்லா கையாலேயே ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே போதும். நம்ம வந்து கட்டையை வச்சு உருட்ட வேண்டியதே இல்லைங்க. இது போல் கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையாலேயே உருட்டி எடுத்துக்கலாங்க. மாவு நீங்கள் பிசையும் போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு அழகாக வரும். இப்போ வந்து நம்ம வெல்லமும் தேங்காயும் ஃப்ரை பண்ணியிருந்தீங்களா, அதை வந்து இதுக்குள்ளார வச்சு இது போல் நல்லா மடித்து விட்டுருங்க. மடித்ததுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா பின்பக்கமாக திருப்பி வச்சு நல்லா கைகளாலேயே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலே போதுங்க. இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம வந்து உருட்டி வச்ச தேங்காய் போலியை உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு உடனே கொஞ்சம் நேரம் கழித்து வெந்த பிறகு பின் சைடு திருப்பி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னு. திருப்பி போட்ட பிறகு நெய் இல்லைன்னா ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து டபுள் சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த தேங்காய் போலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.